இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட கதாபாத்திரம். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து திரும்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தானுசார் கம்பெனிலேருந்து ஒரு படம்னே நீங்கள் வந்து கேளுங்கன்னால தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு ரா ஃபீல்டில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ட்ரெய்லருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன். காக்கி சட்டக்காரனுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதான். பட் அதுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். தான் கூட வேலை செய்யறவனை காப்பாற்றுற பொறுத்த என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும், எவ்வளோ போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். இந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கவர்கள்ன்றத சுதீப் சாரோட உருவத்தை மாத்திரம்ல அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேச நினைக்கிறேன். தானு சாரை பற்றி அவர் எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட அனுபவம் என்னன்னா, சுந்தரலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார். அது யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு SSR நடித்த ஒரு படத்தோட 650 ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்ட் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடிச்சு ஓட்டி அந்த படத்துலேருந்து சம்பாதிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்த்ங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 என்னமோ 9th ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர் இப்போ இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷாட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வேற ஒரு மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எல்லாம் 9th 10th படிக்கிற போதும் அந்த விட்டுருக்கோம். அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது, சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ள இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக் நிறைய தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுக்கு நிப்பாட்டிட்டாங்க. கண்டினியூவாக படம் இருக்கிறது தானு சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இப்போ என்ன மாதிரியான வியாபார சூழல் தம்பி மிஸ்கின் பேசுற மாதிரி எங்க சிக்கல் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம OTT அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிட்டு வாங்க இந்தாங்க மிட்டாயின்னு கூப்பிட்டு போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் வரும்போது அப்படியே இறுக்கி போட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமாவுக்கு தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்களோட சின்ன சின்ன படங்களா அப்படி போயிட்டு இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் நாணயம்னு சொல்றேன்னா, நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் லேப்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரொடியூசர் அனாதையா நிற்கிறாரு, காசு ஒன்றை தவிர வேற எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை. நான் பிரிண்ட் எல்லாம் பண்ணி 37 பிரிண்ட் அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்றாங்க. 37 பிரிண்ட், நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டு, இந்த தலைமுறைக்கு அது NSCன்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரா அந்த ப்ரொடியூசர் என்ன நினைச்சிருந்தால தானு சாருக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து டி நகர்ல எங்க கேமரா யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு. என்னப்பா அப்படியா, எங்க இருக்க நீ? லேப்ல இருக்கேன். சரி வை. ருக்மாதகன்னு பேர், அவர் லேப்ல இருக்கார். அதில் நானும் என்ன ஃபோன் பண்ணாங்க, நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெல்லாம் தொங்குது, கழுத்தை மாற்ற சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக் கொடுத்தாரா எதுன்னு எடுத்து அது நேராக தான் சார் ஃபோன் பண்ணாரு அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த பிரிண்ட் கடகடன் ரிலீஸ் ஆகி காலையில் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன். நான் கேமராமேன், எனக்கு சம்பளம் வருது, அது அப்புறம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் தூக்கு கையில் தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போற, அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு, எதுவுமே இல்லை. நானும் சொன்னார் ஒரு வார்த்தை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு, இயக்குநர்கள் வாரிசு இருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு வாரிசு. தானு சார் பையன் இல்லை. இந்த பிஹேவியர், இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். படங்கள் ஓடும், ஓடாமல் இருக்கும். இதெல்லாம் தானு சார் நான் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றிக்காக நான் உங்களை பாடல் வெளியிட்டுள்ளார். மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள், அந்த எமோஷனல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர் தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி, அது கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார் கேமராமேன். சார் நம்ம
நடிகர், கேமராமேன். ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பேக்டு சப்ஜெக்ட்னு தெரியுது இவங்க பேசுறதை வச்சு பார்த்தா. டெஃபினட்டா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்கு. ஏன்னா தான் அண்ணன் வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கொண்டு போய் இது வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவை இப்போ நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார். அப்படி கொஞ்சம் சரிங்க சார், உங்களை பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன்னா எஜமான் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ನಿಮ್ಮ ತುಂಬ ಸಿನಿಮಾ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಅಪ್ರಿಸಿಯೇಟ್ ಯುವರ್ டெடிகேஷன். நம்ம அண்ணன் அழகா சொல்லிட்டாரு, நம்ம சேம்பர் பிரசிடென்ட்டு காற்றகிட்ட பிரசாத் சொன்னார், நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி. நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிகேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர், irrespective of the language, irrespective of whatever you do in cinema, because we are born for cinema, we breathe cinema, we live cinema, we love cinema. யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா எனக்கு சந்தோஷப்படுவேன். சரி, ஐ யூஸ் டு நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டானே என் படத்து பேரை சொல்லி திட்டுறான் பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன கெட்ட வார்த்தையில் திட்டாம என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க, அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள், அவருடைய ஸ்டைல் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல். அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்பு தம்பி ராஜசேகர் ராஜ்குமார், அவர் ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மேடை அற்புதமான நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம்